சிவன்யா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இது ஒரு சின்ன காயந்தாம்மா, சீக்கிரமே குணமாயிடும். அவனுக்கு வலி குறையறதுக்கு டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. போமா, நீயும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. வேண்டாமா, நான் இங்கே இருந்து கார்த்திகை பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேன். மா ப்ளீஸ். ஆமாமா, எங்களை விட உனக்கு தானே கார்த்திக் மேல அன்பு அதிகம். சரிம்மா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடு. சாரி கார்த்திக், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஐயோ, எந்திரிக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. யாரு யாரு நீ? கார்த்திக், கார்த்திக் நான் சிவன்யா, உங்களோட வைஃப். என்ன தெரியலையா? தெரியலையே. எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? நான் கல்யாணமே பண்ணிக்கலையே. என் தலையில என்னென்னமோ ஓடுற மாதிரியா இருக்கு. நிஜமாவே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் இப்பவே போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ரொம்ப வலிக்குது. எங்க வலிக்குது? இதோ இங்க. என் நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கறியா? நீதான் என் மனைவின்னு சொன்னல. நீ முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். விளையாடுறீங்களா என்கிட்ட? அடி பாவி, புருஷனி அடிக்கிற? இதுதான் ஒரு பொண்டாட்டிக்கு அழகா? நானே அடிபட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். கண்ணு தெரியாம ஓடி வந்தீங்கன்னா விழதான் செய்வீங்க. எனக்கு கண்ணா இருப்பேன்னு நினைச்சுதான் உன் பின்னாடி நான் ஓடி வந்தேன். நீங்க அப்படி நினைக்கிறதா இருந்தா உட்கார்ந்த இடத்துலயே சொல்லிருக்கலாமே. நான் சொல்றதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நீயோ காதுல வாங்காம போயிட்ட. இதுல ஒரு விஷயம் பாத்தீனா, நான் விழுந்ததுக்கு அப்புறம் என் கண்ணுக்கு என்னென்னமோ தெரிஞ்சது. திடீர்னு ஒரு கனவு. கனவா? என்ன கனவு? இதுக்கு முன்னாடி கூட உன்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ராஜா கனவு. நான் அந்த ராஜா மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன். இந்த விஷயம் எல்லாம் நம்மளோட சின்ன வயசுல நாம விரும்பி கேட்கிற கதைங்க, விரும்பி பாக்குற படங்க, இதோட பாதிப்புன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்க கேரக்டர்ஸ் நம்ம கனவுல வந்து போகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கணும். உங்க கனவுல நீங்க ராஜா ட்ரெஸ் போட்டிருந்தீங்கல்ல, வேற என்ன நீங்க பாத்தீங்க? யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் ஒரு கோவில நின்னு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கும் மேல ஏதோ ஒண்ணு மின்னிக்கிட்டு இருந்தது. அது மணி. மணியா? நான் பணத்தை பத்தி ஒன்னும் சொல்லல. அது ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. லட்சக்கணக்கான வைரத்தோட ஒளியை தரத மணின்னு சொல்லுவாங்க. இந்த மணிகினில எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அதை பத்தி கேள்விப்பட்டதும் இல்லை. ஒருவேளை நீ சொல்றதும் உண்மையா கூட இருக்கலாம். நானே இப்பதான் முதல் தடவையா சிவன் மேல அதை பார்த்தேன். இந்த ராஜா கெட்டப் மட்டும் அடிக்கடி கனவுல வருது. அப்புறம் இன்னொன்னு சொல்லியே, ஒரு குரலும் கேக்குது, நீ வந்தாகணும், நீ வந்தாகணும்னு. என்னை எங்க கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே, ஆனா என்னை யாரோ கூப்பிடுறது மட்டும் கேக்குது. நீ வந்தாகணும், கண்டிப்பா நீ வந்தாகணும், நீ வந்தே ஆகணும், நிச்சயமா நீ வரணும், வரணும் நீ. கார்த்திக் சொல்றத வச்சு பார்த்தா அந்த நாகமணிக்கும் கார்த்திக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. கார்த்திக், நீங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். ஓகே. வணக்கம் குருதேவா. சிவன்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன குருதேவா? அந்த கீரி யாருங்கிறது தெரிஞ்சிருச்சா? அதை யார் அனுப்பி வச்சா குருதேவா? அந்த விஷயத்தை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா என் ஞான திருஷ்டியில சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை கொல்ல வந்த கீரி உன் வீட்டை சேர்ந்ததுதான். அந்த வீட்டில் இருக்கிற யாரோ தான் அதை அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க யாருங்கிறதா நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வீட்டை சேர்ந்தவங்களா? எப்படி? இந்த வீட்டை சேர்ந்தவங்க எப்படி அதை செய்வாங்க? சங்கவியை கொல்லணுங்கிற அவசியம் இங்க இருக்கவங்களுக்கு இல்ல. அதோட சங்கவிக்கு இங்க இருக்கவங்களோட என்ன பகை இருக்க போகுது? ஆழமான நட்பு, ஆழமான விரோதம்.
இத திரைமறைவான விஷயம்னு சொல்லுவாங்க. சில சமயம் நண்பனும் எதிரியாவான், எதிரியும் நண்பனாவான். விரோத எண்ணத்தோட யாரோ ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க யார் கூடயும் சேர மாட்டாங்க, வித்தியாசமா இருப்பாங்க. அந்த மாதிரி யாரையாவது நீ சந்தேகப்படுறியா? இல்ல குருதேவா, எனக்கு தெரிஞ்ச யாரும் அந்த மாதிரி இல்ல. அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி நாகினியை கொல்றதுலயே குறியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்களை கொல்ல நினைப்பாங்கன்னு எனக்கு என்னவோ தோண மாட்டேங்குது. வெளியாள் யாராவது வீட்டுல இருக்காங்களா? ஊர்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? ஒருத்தர் வந்திருக்காரு. சங்கவியை கட்டிக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை தவிர வேற யாரும் வரலையே. அந்த வெளிநாட்டுக்காரனுடைய அடையாளம் ஏதாவது எடுத்துட்டு வா. அவனோட மோதிரமோ இல்ல பர்ஸோ இல்ல கை கடிகாரம், இது மூணுத்துல எதை எடுத்துட்டு வந்தாலும் அவன் யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மறந்துடாத, நீ எதை எடுத்துக்கிட்டு வரதா இருந்தாலும் அவன் தினம் உபயோகப்படுத்துற பொருளா இருக்கும். அது அவன் கூடவே இருக்கிற பொருளா இருக்கும். எடுத்துட்டு வரேன் குருதேவா. அந்த கதிர் வீட்டுல இல்லாதப்ப ஏதாவது பொருள் கிடைக்குமா? இந்த கடிகாரத்தை எடுத்துக்குவோம். இந்த கடிகாரமும் அவன் யூஸ் பண்ணதுதான். இதை விட ஒண்ணு வேணுமா? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. வணக்கம் குருதேவா. இந்தாங்க கதிரோட கடிகாரம். இந்த கடிகாரம் அவன் நேரத்தையே மாத்த போகுது. என்னாச்சு குருதேவா? நான் உயிரோட இருக்கிறவனோட அடையாளத்தை எடுத்துட்டு வர சொன்னேன். பிணத்தோட அடையாளத்தை இல்ல. வெளிநாட்டில இருந்து வந்தவனுடைய அடையாளத்தை கேட்ட. செத்து போனவன் உபயோகப்படுத்தின பொருளை கொண்டு வந்திருக்க. நீ எப்படியும் பொருளை கொண்டு வந்துருவேன்னு நான் யாக குண்டத்தை வளர்த்துட்டேன். இல்ல குருதேவா, இது கதிரோட கடிகாரம் தான். ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ஒரு குழப்பமும் இல்ல. இது புனிதமான இடம், இறைவன் இருக்கிற இடம். இந்த யாக குண்டம், இந்த அக்னி, இந்த இடத்துல எதுவுமே பொய்யாகாது. இந்த கடிகாரம் நிச்சயமா இறந்து போன யாரோ ஒருத்தனோடது. இதுதான் உண்மை. இறந்து போன அந்த ஆளை பார்க்க முடியுமா? உங்க சக்தியை பயன்படுத்தி சொல்லுங்க குருதேவா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அரஹர மகாதேவா, அரஹர மகாதேவா, உங்க அருள் எங்களுக்கு வேணும். புதிருக்கான விட தெரியணும். ஜெய் மகாதேவா. இறந்து போயிருக்கிற இவனை உனக்கு தெரியுமா? இல்ல, இவன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. நீ கொண்டு வந்து கொடுத்த பொருள் இவன் உபயோகப்படுத்தினதுதான். இறந்து போன இந்த மனுஷனுக்கும் கதிருக்கும் அந்த கீரிக்கும் கூட ஏதாவது சம்பந்தம் இருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். இந்த பிணம் எங்க இருக்கு, இது எந்த திசையில இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துருவேன். இந்த பிணம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. இது இருக்கிற இடம் உன் வீட்டுல இருந்து வடதிசையில ஏதோ ஒரு காட்டுல இருக்குன்னு தெரியும். நீ உடனே வடதிசைக்கு போ. அங்க போய் அவனை கண்டுபிடி. வடதிசையில எங்கன்னு போய் தேடுவேன். பயங்கரமான காடாச்சு, அதுல எங்கன்னு இந்த பணத்தை தேடுவேன். இந்த அடையாளம் அந்த கீரி பிள்ளையோட அடையாளம் மாதிரி இருக்கு. இந்த வழியா அது எங்க போயிருக்கோம்? எல்லா இடத்துலயும் தண்ணியை ஊத்துங்கன்னு சொன்னது கூட நல்லதா போச்சு. ஈர மண்ணுல கால் சுவடு பதிஞ்சிருச்சு. அப்ப இவ்வளவு நேரமும் அந்த கீரி வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. இப்பதான் அது வெளியில போயிருக்கு. ஆனா எங்க போயிருக்கோம்? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கால் சுவடை வச்சே கீரி புள்ள இருக்க இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். கால் தடம் இதோட நின்று போச்சே. அப்படின்னா அந்த கீரி இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கு. இந்த கல்லுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும்? உள்ள போய் பார்த்துடலாம். பிணமா? ஓமகுண்டத்துல பார்த்த பிணம். இந்த பிணம் யாரோடது? டிரைவிங் லைசன்ஸ் கதிரவன்னு போட்டிருக்கு. டிரைவிங் லைசன்ஸ்ல கதிர்னு போட்டிருக்குன்னா அப்படின்னா உண்மையான கதிர் இவர்தான் போல இருக்கு. வீட்டுல கதிர்னு வந்திருக்கிறது யாரு? வீட்டுக்குள்ள கீரியா வந்தது அந்த கதிர் தான். ஸ்ரேயா அவன் கூட போயிருக்காளே. அந்த கீரி ஏதோ ஒரு பிளானோட தான் ஸ்ரேயாவை கூட்டிட்டு போயிருக்கு. நான் இப்பவே அங்க போகணும். போய் ஸ்ரேயாவை அவன் கிட்ட இருந்து காப்பாத்தணும். இல்லைன்னா அந்த கீரி நிச்சயமா ஸ்ரேயாவை கொன்னுடுவான். நான் நடக்க விட மாட்டேன்.
பாத்திருக்கோம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீ ஆனந்த்? ராத்திரியில தான் இன்னும் சூப்பரா இருக்கும்னுவாங்க. ராத்திரியில ஹோட்டல்ஸ்ல டிஸ்கோ காலகட்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அக்கா நீங்க சொல்றது பப்லக்கா. அங்கதான் டிஸ்கோத்தே அப்புறம் டிஜே சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. இன்னும் தெரிஞ்ச மாதிரியே சொல்ல வேண்டியது. ஏய், இன்னைக்கு பிறந்த உனக்கு தெரிஞ்சது என்னைக்கோ பிறந்த எனக்கு தெரியாம இருக்குமா? அந்த காலத்துல ஹோட்டல்ல செஞ்சதான் இந்த காலத்துல பப்னு பேர் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. சரி அதை விடுங்க. வேற எங்க போலாம்? போகாத இடமா இருக்கணும். நம்ம கேண்டில் டின்னர் போலாமா? எனக்கு இப்பவே நேரம் ஆயிடுச்சு, நான் எங்கேயும் வரல. அதுக்குள்ள என்ன அவசரம்? சும்மா எங்களோட ஜாலியா வந்து சாப்பிடலாம்ல. நீங்க என்ன கூப்பிட்ட மரியாதைக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். வேணா நம்ம பப்புக்கு போலாம். நீ சொல்ற பப் எங்க இருக்கு? வாட்ஸ் தட் நேம்? ஹெல். யூ மீன் நரகம்? நானே நாகினி அங்க அனுப்பதான் கூட்டிட்டு வர்றேன். நீங்க அது ரிலேட்டடாவே தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கிளப்போட பேரே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி, நரகத்துக்கு போலாமா? ஐ மீன் கிளப்புக்கு. ஏய் சிவன்யா, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? வந்து கிச்சன்ல இருந்த. வா உட்காரு, படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இவ்ளோ ஸ்லோ ஸ்பீட்ல வர? உட்கார். கார்த்திக், ம், இன்னைக்கு சாட்டர்டே நைட் நாம மட்டும்தான் வீட்ல இருக்கோம். என்ன சொல்ல வர? வெளியில போலான்றியா? நைட்டு வெளியில சுத்துறது உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த? இல்ல உங்களால முடியும்னா ஓகே தான். எனக்கும் ரொம்ப நாளா போகணும்னு ஆசை. அப்போ ஓகே, நான் ரெடி. எங்க போலான்னு சொல்லலையே. ஹே, இங்க மவுண்ட் ரோட்ல புது ரெஸ்டாரண்ட் திறந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். போலாமா? மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்டோட ஹெல்த் கிளப்ல இருக்காங்க. நாமளும் அங்க போலாம்ல? அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம்ல? நீ என்னதான் இப்ப சர்ப்ரைஸ் பண்ற? நிஜமாவே ஹெல்த் கிளப்புக்கு போலான்னு சொல்றியா? ஆமா, இன்னைக்கு காலையில தானே நீங்க வாழ்க்கையை வாழணும்னு சொன்னீங்க. அதை இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சிருங்க இல்ல ஆரம்பிச்சிருவோம். புறப்படுவோமா? நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே. இங்க எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. நானும் எவ்வளவோ டிஸ்கோக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிஸ்கோத்தை பார்த்ததே இல்லைன்னா பாத்துக்கோய. பேசிய டைம் வேஸ்ட் பண்றக்கா. வா ஆனந்த், நம்ம போய் டான்ஸ் பண்ணலாம். ஏய் இரு நானும் வரேன். So what are we waiting for? Let's go and dance. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. மகுடி சத்தத்துக்கு மட்டும்தான் ஆட தெரியும்ல. Okay, leave that. At least ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஆவது சாப்பிடலாம். Come on, tell me. இப்போ உனக்கு என்ன வேணும்? லெமன் ஜூஸ். மறுபடியும் லெமன் ஜூஸே வா. இங்கெல்லாம் அதை கேட்டா என்ன நினைப்பாங்க? எனக்கு அதான் வேணும். ஆஹா. One lemon juice for this woman and எனக்கு 1 2 3 4 5 shots. எதுக்கு இவ்ளோ ஆர்டர் பண்றீங்க? நான் எப்பயாவது ஒரு தடவை தான் இப்படி சாப்பிடுவேன். அண்ட் மொழவா இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு பிடிச்ச இடத்துல நான் நினைச்ச விஷயம் நிறைவேற போகுது. எல்லாரும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணுவேன். அண்ட் வாட்ஸ் த திங் இஸ், நான் சொல்ல வேண்டாம், உனக்கே புரிஞ்சிடும். தேங்க்யூ. ஒரு வாட்டி இதை டச் பண்ண. என்ன? ஏன்னா உன்னோட கைப்பட்டாதான் இந்த ட்ரிங்கோட கிக் இன்னும் அதிகமாகும்ல. Come on. Come on, the next one. இல்ல, நீ எல்லாத்தையுமே தொடுற. Come on, touch it. That's nice. இன்னும் 5 வேணும். இவ்ளோ குடிச்சா நீ செத்துரு. யாரு? நானா? நான் யம. நான் தான் இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் சாவ கேட்காமலே கொடுப்பேன். என்னோட வாழ்க்கையே அடுத்தவங்களோட சாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு.
கடவுளே, நாங்க போய் சேர்ற வரைக்கும் ஸ்ரீயாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். சிவன்யா சுயநினைவோட தானே கிளப்புக்கு போலான்னு சொன்ன? ஆ, அங்கெல்லாம் டான்ஸ் ஆடணும் தெரியல. ம். அங்க வந்து நான் என்ன சொல்லி தரணும் அதை தான் நீ ஆடணும். சரி. அப்புறம் பாரம்பரியம் டான்ஸ் ஆட தெரியும்னு சொல்லிட கூடாது. ஏன்னா அங்க இருக்கிற சாங்ஸ்லாம் ஃபாஸ்ட் பீட்ல இருக்கும். ஃபாஸ்ட் பீட்னா? காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே. சரி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. கிளப்புக்கு வரவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டா இருக்காங்க. நாம எங்கேயாவது ஒரு டேபிள பார்த்து உட்காந்துட வேண்டியதுதான். அங்கேயும் வந்து உன்னை கம்பல் பண்ண வேண்டாம். நீங்க என்னை கம்பல் பண்ண வேண்டாம், நானே வந்து ஆடுவேன். நான் ஒன்னும் ஆட மாட்டேன்னு சொல்லலையே. இதையும் உன் கையால தொடு. I got that Josh at you know. Know what I'm saying? I got it. Listen. Josh. You know. Josh. You know. சரி வா, டான்ஸ் ஆடலாம். நான் தான் ஆரம்பத்துல எனக்கு டான்ஸ் வராதுன்னு சொல்லிட்டேனே. உனக்கு எவ்வளவு வருதோ அதை மட்டும் ஆடு போதும். You know one thing? நம்ம ரெண்டு பேரும் ஆடினா தான் நமக்குள்ள இருக்கிற பாண்டிங் இன்னும் அதிகமாயிட்டே போகும். Come on, dance with me. Come on. Come. Some shit, more money, more problems. I'ma stop it with the shopping, baby. Listen, you gotta get the right spot. At the right time, on the top, like the blah blah blah. Let you know the right shit from me. போதையை இன்னும் கொஞ்ச நேரத்துல தெளிய வைக்கிறேன்டா. என்னாச்சு? என்னன்னு தெரியல. I'm just started puking. கதிர் கதிர் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு இருக்கு? ஓவரா குடிச்சிருக்காரு. Nothing. You just go and enjoy, Anand. இல்ல, இவன் என்ன வெளியே கூட்டிட்டு போவா. You just go. நீங்க பாருங்க, நீங்க வெளியே போகணும்னு அவசியம் இல்ல. இந்த கிளப் அண்ணனோட ஃப்ரெண்டோட தான். மேல ஒரு ரூம் இருக்கு. வேணும்னா நீங்க அங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரியா போயிடும். போறீங்களா? நான் கூட்டிட்டு போறேன். யா. போங்க. Be a strong man. Let's go. ஒன்னு அவங்கள்ட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தானே இந்த வாமிட்டிங் நாடகமே ஆடின. இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஏன் கதவை சாத்துனீங்க? சொல்றேன். நீங்க சுயநினைவுல இல்ல. என்ன? எனக்கு கீரியா இருக்கிற நீ ஒரேடியா மனுஷனாகணும்னு ஆசைப்படுறியா? என்னதான் வெளிவேஷம் போட்டாலும் உன் வாசனை காட்டி கொடுத்துருது. அந்த வாசனையை வச்சு நீ ஒரு கீரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த எண்ணத்துக்காக நீ என்ன கூட்டிட்டு வந்தியோ அதே எண்ணத்துக்காக தான் நானும் உன் கூட வரதுக்கு சம்மதிச்சேன். நீ என்ன நினைச்ச? இவளுக்கு எதுவும் தெரியாது, கூட்டிட்டு போய் ஒரேடியா கொன்னுடலாம் நினைச்சியா? நீ என்ன கொல்றியா இல்ல நான் உன்னை கொல்றேனான்னு பார்க்கலாம். உன்னோட தைரியத்தை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. நீங்க வந்தது என் உயிரை எடுக்கல, உன் உயிரை கொடுக்காதான். நீ என்னை கண்டுபிடிச்சது கூட எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா என்னோட எதிரி என்ன எதிர்த்து போராடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இப்ப
எதிர்த்து போராடுறதுக்கு சரியான எதிரியா தான் இருக்க நீ. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நினைச்சேன். சர்ப்ரைஸா உன்கிட்ட வந்து ஒரு ஷாக் கொடுக்கலான்னு நினைச்சா நீயே கண்டுபிடிச்சிட்ட. அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல உன்கிட்ட நான் வந்து நான் தான் கீரின்னு சொன்ன நீ எப்படி ரியாக்ட் பண்ணிருப்ப? பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிருப்ப. அப்படி பயத்துல இருக்கும்போது உன்னை நான் வெறியோட கொன்னு இருப்பேன். நம்ம நினைப்புதான் பொழப்ப கெடுக்கணுவாங்க. நான் ஒரு இச்சாதாரி நாகன்னு தெரிஞ்சும் நீ தனியா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியே. நீ ஒரு கீரின்னு நான் ஏன் யார்கிட்டயும் சொல்லல தெரியுமா? உன்னை கொல்ற மகிழ்ச்சி ஏன் ஒருத்திக்கு மட்டுமே கிடைக்கணும். அதனாலதான் சிவன்யா கிட்ட கூட சொல்லல. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? இரு, எங்க போற? என் கூட டான்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்த. சரி வா, டான்ஸ் பண்ணலாம். இல்ல, நம்ம வீட்டு ஆளுங்களை பார்க்கலையே. ஆனந்த், திவ்யா எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணட்டும். நீயும் நானும் டான்ஸ் பண்ணலாம். ஸ்ரேயா, உன்னை தவிர எல்லாரும் இங்க இருக்காங்களே. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இங்க எனக்கு சரியான வேட்டை கிடைச்சிருக்கு. என் வேலை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்க ரெண்டு பேரையும் கொன்னாதான் என்னோட வெறி அடங்கும். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும். இங்க இருந்து நீ உயிரோட போறியான்னு பாருடா. எங்களை கொல்ல வந்த அந்த கீரி புள்ள நீதானு தெரிஞ்சு போச்சு. கீரிக்கிட்ட மாட்டின பாம்புங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. நீ ஒரு கீரி, நாங்க ரெண்டு நாகம். இப்ப வரைக்கும் கீரி கொதறி நாகம் செத்துதான் பார்த்திருப்பாங்க. ஆனா மொத தடவை நாகத்தால கீரி சாக போகுது. குடும்பத்தை இழந்து பழி வாங்க துடிச்சா அவங்க ஒன்ன அனுப்பி எங்களை பழி வாங்குறாங்களா? அவங்களால அனுப்பப்பட்ட ஒன்ன முதல்ல கொண்டுட்டோம்னா அவங்களுக்கு தெரியும் நாகினி எப்படிப்பட்ட பண்ண. என்ன பண்ண போற? உன்னோட சாவு மத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. குடி போதையில செத்ததா இருக்கணும். அடுத்தவங்க கண்ணுக்கு இது இயற்கை மரணமா தெரியணும்.
குருநாதர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கீரி இவனை தெரிஞ்சது. அதான் உடனே வந்த. இவனோட குறி நீதான சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு இங்க வராம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? இவனை யார் அனுப்பியிருப்பா சிவன்யா? அதை இப்ப வரைக்கும் தெரியல. நம்மள கொல்ல துடிக்கிற எதிரி யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவேன். ஒரு ஹைடின் ஹெல்யா செமையா இருந்ததுல. சீரியஸ்லி செம்ம டான்ஸ் இல்ல? என்னாச்சு? அக்கா ஏதோ பூனை கார்ல அடிபட்டிருக்கு போல இருக்கு. இல்லக்கா இது பூனை மாதிரி தெரியல, கீரி மாதிரி இருக்கு. ஆமா இது. ஓ மை காட். ஆனா அக்கா இது எங்க எப்படி? தேங்க் காட் இது அந்த கதிர் பார்க்கல. இத பாத்திருந்தா செத்துருப்பான். இல்ல பயத்துல செத்துருப்பான்னு சொல்ல வந்தேன். அக்கா டச் பண்ணாத. இரு சைடுல தள்ளுறேன். பாத்து எழுந்திரிங்க அக்கா. பாத்து அண்ணா பாத்து. அக்கா நீங்க வாங்க. பாத்து அண்ணு. போலாம் வாங்க. வாங்க அக்கா. ஸ்ரேயா, உனக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இப்படியே உன்னால வெளியில போக முடியாது. இங்க இருக்கிறவங்க யாராவது உன்னை இப்படி பார்த்தாங்கன்னா சந்தேகம் வந்துடும். அதோட உன்னோட சக்தியும் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. உன்னோட சக்தியை நான் திருப்பி கொண்டு வரேன். என் கண்ணையே பாரு. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அந்த கீரி நிச்சயம் என்ன கொண்டு இருக்கும். சரி ஸ்ரேயா, யாராவது இங்க வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து போயிடலாம். இது சங்கவியோட போன் மாதிரி இருக்கே. இது இவன்கிட்ட எப்படி? சிவன்யா, இத வச்சு பார்க்கும்போது சங்கவிய கொன்னது இந்த கீரி புள்ளதான். ஆனா இவன் எதுக்காக சங்கவிய கொலை பண்ணணும்? சங்கவிக்கும் இவனுக்கும் என்ன லிங்க் இருக்கு? சரி, அவன் கொலை பண்ணதாவே வச்சுப்போம். இந்த போனை ஏன் இவ்வளவு நாளா வச்சிருக்கணும்? இதை ஏன் உடைச்சு போடாம வச்சிருந்தா? நீ சொன்ன மாதிரி யோசிச்சோன்னா அவன் எதுக்காக சங்கவிய கொலை பண்ணணும்? அவனுக்கு எதிரிங்கன்னு பார்த்தா நாம தானே. சிவன்யா, ஒருவேளை நம்ம கேள்விக்கான பதில் இந்த போன்லயே கூட இருக்கலாம். இதுல ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கணும். இல்லன்னா அந்த போலி கதிர் இந்த போனை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்து சத்தியத்தை நிறைவேற்ற வேலையை கவனி. அவங்கள கொன்ன கொலைகாரங்களை உன்னால தனியா கொல்ல முடியாதுன்னுதான் நம்ம குருநாதர் என்ன உன் கூட இருன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. இந்த வீடியோவை எடுத்தது சங்கவியா? சங்கவிக்கு நாம யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் அந்த கீரி சங்கவிய கொண்டு இருக்கு. எனக்கு என்னவோ இதுதான் நடந்திருக்கணும்னு தோணுது. அநியாயமா சங்கவி செத்துட்டா. அவளோட சாவுக்கு காரணம் நாமள ஆயிட்டோம். அதையே சொல்லாத சிவன்யா. இன்னைக்கு வரைக்கும் நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நம்மள அழிக்க வந்தவனதான் அழிச்சோம். இத கூட கொலைன்னு சொல்ல முடியாது. அது அவனோட விதி. அவன் அழிச்சது பெருமையான விஷயம்தான். சரி வா போலாம். ஒரு நிமிஷம், ஏதோ சத்தம் கேக்குதுல? இது அந்த கதிரோட போனா தான் இருக்கணும். எப்படியும் இந்நேரத்துக்கு அந்த நாகினி நீ புடிச்சிருப்பேன் நம்புறேன். அவளை கூட்டிக்கிட்டு உடனே மலை அடிவாரத்துக்கு வா. அந்த கீரி அனுப்புனவன் மலை அடிவாரத்துல இருக்கான். அவனை உயிரோடவே விடக்கூடாது சிவன்யா. சிவன்யா, இந்த கீரி அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சது இவனா தான் இருக்கணும்.
இவனை முடிச்ச மாதிரி அவனையும் முடிக்கணும். அவனுக்கு இப்பவே நான் ஃபோன் பண்றேன். ஸ்ரேயா, நீ ரொம்ப அவசரப்படுற. அவசரப்பட வேண்டிய நேரத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தோம்னா எல்லாமே வீணாயிடும். இந்த விஷயத்தை மட்டும் சூட்டோட சூடா டீல் பண்ணணும். ஃபோன் பண்ணாத ஸ்ரேயா, ஃபோன் பண்ணாத. ஏன் ஃபோன் பண்ண வேணாங்கற? பண்ணலனா இவ யாரு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இவனை எதிர்பார்த்து அவன் அங்க காத்துட்டு இருப்பான். நாம 2 பேரும் நேர்ல போய் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவனை பார்க்கணுங்கிறத விட அவனை கொல்லணும் தான் வெறியா இருக்கேன். இவ மேட்ருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்ல. கார்த்திக், நான் அவசரமான வேலையா ஊருக்கு போறேன். குட் பை. இனிமே யாருக்குமே இவன் மேல சந்தேகம் வராது. அந்த வீட்டுக்கு கீரி தான் மனுஷ ரூபத்துல வந்து போச்சுன்னு தெரியாது. இவன் வந்த இடமும் தெரியாது, போன தடமும் தெரியாது. ஆதாரத்தையும் அழிச்சாச்சு, ஆளையும் ஒரேடியா முடிச்சாச்சு. போலாமா? போலாமண்ணா? போலாம். வண்டி எடு. நீ இங்க கூட வா. போற வழியில உன்னை டிராப் பண்ணிடுறேன். இந்த ராத்திரி நேரத்துல இவங்க 3 பேரையும் தனியா அனுப்புறதா? நீங்க இந்த வண்டியில இவங்களை கூட்டிட்டு வாங்க. நான் உங்க வண்டியை எடுத்துட்டு இவங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணா, நம்ம சேர்ந்தே போயிடலாம். என்னங்க சாவி பிடிங்க. நம்ம போலாம். சீக்கிரம் வந்துரு. இதுதான் அவன் சொன்ன மலையடி வரும். இன்னைக்கு நான் அவனை கொன்னே ஆகணும். அமைதியா இரு ஸ்ரேயா. ஒருவேளை இவனுக்கு அந்த 5வது கொலைக்காரனை பத்தி தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்கு நம்மள கொல்ல வந்த கீரியை விட அதை ஏவி விட்டவன் தான் நம்மளோட எதிரி. முதல்ல நாம அவன் யாருன்னு பார்க்கணும். நமக்கு தேவையான விஷயங்களை நாம அவன் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நீ நிதானமா இரு. ஒரு நிமிஷம். இங்க காத்துட்டு இருக்கவன் அந்த கீரிக்காக தான் காத்துட்டு இருக்கணும். நம்மள இந்த உருவத்துல பார்த்தா அவன் நிச்சயம் இங்கிருந்து ஓடிடுவான். தப்பிச்சிருவான் அவன். இரு ஸ்ரேயா, முதல்ல அவன் யாரு என்னங்கிற விவரம் நமக்கு தெரியணும். அவன் கீரிக்காக தானே காத்துட்டு இருக்கான். கீரியே அவன் முன்னாடி போய் நிற்கும். அது உன் நாகத்தோட. வந்துட்டியா? உனக்கு கொடுத்த வேலையை முடிப்பேன்னு தெரியும், ஆனா இவ்ளோ சீக்கிரம் முடிப்பேன்னு தெரியாது. யாராலையும் முடியாததை நீ முடிச்சிட்ட. எந்த வேலையை ருத்ரம்மா, அவளுடைய மோதிரம், அவ கொடுத்த சக்தி வாய்ந்த கத்தி, இது எல்லாம் இருந்து கூட சாதிக்க முடியாதத நீ சாதிச்சுட்டு வந்துட்ட. ஏன் முன்னாடி இந்த நாகினிய கொல்லு. நீ இத கொல்றத பார்த்து நான் ஆனந்தப்படணும். அத கடிச்சு கொல்லு. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், உன் காதுல விழுதா இல்லையா? நான் சொன்னது மட்டும் நீ செய்யலனா நீ எதிர்பார்க்கறது கிடைக்காது. அது உனக்கு வேணும் தானே நீ இவ்வளவு பண்ண. இப்ப அந்த நாகினியை கொல்லணும், இப்பவே கொல்லணும். என் புருஷ சூர்யாவை கொண்ட இந்த நாகினிய இப்பவே கொல்லணும், என் கண்ணு முன்னாடியே. அந்த நாகத்தை விடாத, கொல்லாத.
பிரமாதம். ஏன் தலையெழுத்த நினைச்சு சிரிக்கவா இல்ல உன் தலையெழுத்த நினைச்சு அழவா? எதை செய்யறது? இந்த நாகினிய கொல்றதுக்கு அந்த கீரி அனுப்புனவன் நீதானே. நான் ஒரு இச்சாதாரி நாகன்னு தெரிஞ்சும் என்ன கொல்றதுக்கு அந்த கீரி அனுப்பியிருக்கியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இச்சாதாரி நாகத்தை சாதாரணமா நினைச்சிட்டியா? ஏய் வெள்ளக்காரி, நீ கீரிய வரவழைக்கல, உன்னோட மரணத்தை வரவழைச்சிருக்க. உனக்கு நான் கொடுக்க போற மரணம் இச்சாதாரி பாம்புங்க விஷயத்துல தலையிடுறவங்களுக்கு ஒரு பாடம். இங்க வந்து உன்னை பாக்குற வரைக்கும் நீதான் செஞ்ச நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்பதான் இந்த வேலைய வேற எவனும் செஞ்சான்னு தெரியாது. பாவம் உன்னோட கீரியும் இப்ப உயிரோட இல்ல. உன் முகத்துல தெரிகிற அதே பயத்தை அந்த கீரி சாகும் போது அது முகத்துல பார்த்த. சொல்லு, எங்களை கொல்ல சொல்லி உன்னை அனுப்புனது யாரு? எங்க ஓட பாக்குற? இந்த விஷயத்துக்கு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அத சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். இத பார், உங்க நாட்டுல நீங்க யாரும் நாகினியோட கதைய பத்தி கூட படிச்சிருக்க மாட்டீங்க. நீ கீரி அனுப்புனன்னு சொன்னா நம்ப சொல்றியா? உண்மையிலே இத அனுப்புனவங்க யாரு? சொல்லு. நீயா சொல்லிட்டேன்னா உன்னை நான் உயிரோட விட்டுருவேன். எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரியாது. நான் அந்த கீரி அனுப்பல. யாரோ ஒருத்தர் சொல்லிதான் நான் இந்த வேலையை செஞ்சேன். அந்த யாரோ ஒருத்தன் யாருன்னு சொல்லு. இப்ப நீ சொல்லலன்னா உன் உயிர் அனாவசியமா விட வேண்டியிருக்கும். முகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவன் யாருன்னு சொல்லு, இல்லன்னா உன் கதையை இங்கேயே முடிச்சிருவேன். யார் இதை செய்ய சொன்னது? அவ பேர் என்னன்னு சொல்லு, சொல்லு. இது செய்ய சொன்னவன் அவனை பத்தி கூட கீரி சொல்லுச்சு. அவன்தான் மணி எடுத்த 5 பேர்ல ஒருத்தன்.